இச்சபோட் சினிமால என்ன இப்படி வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ, அப்போ வந்து நாளைக்கு நடக்க போகிற கேம் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ, அவங்க டீம் வந்து ப்ளூ டீம் வந்து பிளான் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே வந்து போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, ஜாக்லின் வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜாக்லின் வந்து ஓகே சொன்ன மாதிரி தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இப்போது ஹன்ஷிதாவை ஒருத்தர் லாக் பண்ணலாம், ஜெஃப்ரி ஒருத்தர் லாக் பண்ணலாம், பவித்ரா ஒருத்தர் லாக் பண்ணலாம். இவங்க 3 பேரை லாக் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து நம்ம பாதி பாதி வந்து கல்லை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க போட்டிருக்க ஒரு பிளான்னு. ஸோ இந்த ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதை வந்து சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஜாக்லின். இப்போது இந்த ஒரு விஷயத்தை இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து முத்து மேலே ஒரு சந்தேகப்படுறாங்க. இவன் முத்து வேறு வந்து இங்கே வந்து ஏதோ இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறான். ஆனால் நாளைக்கு என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்து ரயான் வந்து நம்ம வேறு மாதிரி இந்த மாதிரி விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு பிளான் வந்து சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு இது எப்படி போக போகுது அப்படின்னே வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஒவ்வொருத்தர் சொல்கிறத பார்க்கும்போது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்புறதே இல்லை. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி டீம் அவங்க உட்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அன்ஷிதா, பவித்ரா, முத்து டீமும் ஜாக்லின் டீமும் வந்து பேசுகிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போது ஜெஃப்ரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி 2 பேர் வந்து நம்மளை பிளாக் பண்ணாங்க அப்படின்னா, வெக்கமே இல்லையா அவங்களுக்கெல்லாம் 2 பேராக வரீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொல்லுங்கள், அது இன்னும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகி அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிச்சுது. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து 2 பேர் நம்மளை ஹோல்ட் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நாம தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், அதனால தான் நம்மளை 2 பேர் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பாங்க, ஃப்ரீயாக விடுங்க, தைரியமாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா பவித்ராக்கும் ஹன்ஷிதாக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இப்போது வந்து ஜாக்லின் வந்து நாளைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, நாம் வந்து நாளைக்கு பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஒன்று உனக்கு ஒன்றும் இல்லைனா எனக்கு வரணும். அதாவது ரயான்ட்ட வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ரஞ்சித் சாருக்கெல்லாம் போகவே கூடாது, இப்போயே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நாளைக்கு வாங்கிடணுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அதை கோட்டையே வந்து கலைச்சி விட்டு அவர் ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், தனித்தனியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.